ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய்யென்றார். யாரிடம் சொல்லுகிறார்? எந்தபடி செய்ய வேண்டும் சொல்லுகிறான். இந்த பகுதியை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எருசலேமிலிருந்து ஒரு வாலிபன் எரிகோவுக்கு போகிறான். கல்லர் கையிலே சிக்கிக் கொள்ளுகிறான். அவனுடைய வஸ்திரத்தை அந்த கல்லர்கள் உரிந்து காயப்படுத்தி கொள்ளையடித்து குற்றுயிராய் போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். இப்பொழுது 2 நபர்கள் அந்த வழியா வருகிறார்கள். ஒருவன் ஆசாரியன், இன்னொருத்தன் லேவியன். அவளை பார்த்து எந்தவித உதவியும் செய்யாமல் விலகி போய்விடுகிறார்கள். அடுத்து சமாரியன் ஒருத்தன் வருகிறான். தன்னுடைய வேலையின் காரியமாய், பிசினஸ் காரியமாய் போகிறவன் வருகிறான். அவனும் அவனை பார்க்கிறான். குற்றுயிராய் அவன் மரித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில துடிக்கும் பொழுது இவனுடைய மனது அவனை விட்டு தூரமாய் போக விரும்பாமல் இறங்கி அவனை தன்னுடைய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை கொண்டு மருத்துவமனைகளை சேர்த்து அவனுக்கு வேண்டிய சிகிச்சைகள் எல்லாவற்றையும் செய்து அவனை காப்பாற்றுகிறான். இந்த 3 பேரை வைத்து அதுல யார் மேன்மையானவன், எது என்னன்னு சொல்லும் பொழுதுதான் இயேசுவிடம் பேசின மனிதன் சொல்லுகிறான், அந்த சமாரியனே அவன் தான் நன்மை செய்தான் அல்லவா, அவன் தான் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீயும் அந்த சமாரியன் செய்த வண்ணமாகவே போய் செய் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? நீயும் போய் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். இந்த நமக்கும் இதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான், நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி. எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு இடங்களில் பார்க்கிறோம், எவ்வளவு தேவையோடு ஜனங்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பாதிப்புக்குள்ளானவர்கள் இருக்கிறார்கள். நன்மை செய்ய அல்லது நன்மை பெற்றுக்கொள்ள முடியாம அவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்களை நினைவு கூற வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்ல, நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு பட்டணத்தின் ஒரு ரோடு காலை நேரத்தில் அதிகமாய் பரபரப்பாக அவ்வளவு டிராபிக்காக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அநேகர் தங்கள் வாகனத்தில் போய்கொண்டே இருக்கிறார்கள். வேலைக்கு நேரமாகி விட்டது என்று சொல்லி வேகமாய் போகிறவர்கள் உண்டு. சரியான நேரத்தில் போய் சேர வேண்டும் என்று சொல்லி பிரயாணிப்பவர்கள் உண்டு. இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அதிலே ஒரு வாலிபன் அன்னைக்கு புறப்பட்டு போகிறான், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்படியாய். போகிற வழியிலே அங்கு ஒரு பெரியவர் விபத்திலே சிக்கிக்கொண்டு அதிலே அடிபட்டு துடித்துக் கொண்டிருக்கதை பார்க்கிறான். அநேகர் அதை பார்த்து கொஞ்சம் நின்று ஒதுங்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். இவனுக்கும் மனது வரவில்லை. தன்னுடைய பைக்கை நிப்பாட்டி அவரிடம் போய் அவர் காயங்கள் எல்லாம் பார்த்து கட்டி உடனே அவனை தூக்கி மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறாரு. கார்ல போறவங்க எல்லாரும் அந்த வாலிபனையும் பாக்குறாங்க, அந்த பெரியவரையும் பாக்குறாங்க. ஆனா அவரை எந்த வாகனம் தாக்கினதோ தட்டி விட்டதோ தெரியாது. ஆனால் விபத்துக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறார். ஆனால் அந்த வாலிபன் பொறுமையோடு கொண்டு மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த அந்த பெரியவரும் வாழ்த்துகிறார். தம்பி, நீ நல்லா இருப்பாப்பான்னு சொல்றாரு. அந்த தம்பி யாருன்னு அந்த பெரியவருக்கு தெரியாது, அந்த தம்பிக்கு அந்த பெரியவர் யாருன்னு தெரியாது. பின்பு அவன் வேகமா அந்த இன்டர்வியூக்கு போகிறான். அவனுக்கு அங்கே தாமதமாகி விட்டது. இவனுடைய டைம் முடிஞ்சு கொஞ்சம் லேட்டா போறான். ஆனால் நின்று கொண்டிருக்கிறான். இவனை கூப்பிடுகிறார்கள். அடுத்து சரி போகும்போது, அப்பா ரைட் டைமுக்கு நீ வரணும்னு தெரியாது, இப்பவுமே நீ டைம் மேனேஜ்மெண்ட் படிக்கலையா, இப்பவுமே நேரத்துக்கு நீ வரமாட்டிக்கான்னு சொல்லும் பொழுது வாலிபன் சாரின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ எடுத்தா அந்த பெரிய கம்பெனியுடைய ஓனர் முன்பாக நிற்க அவன் பார்த்து சொல்கிறான், வருகிற வழியில இந்த மாதிரி ஒரு பெரியவர் விபத்துக்குள்ளாகி இருக்கிறத பார்த்தேன். அவரை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை, ஏதாவது அவருக்கு உதவிச்சுன்னு சொல்லி உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவரை நான் மருத்துவமனையில் சேர்த்துட்டு வந்தேன். அதுதான் எனக்கு தாமதம் ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லி அமைதியாக நின்று விட்டானா. உடனே அந்த இன்டர்வியூ எடுத்த அந்த பெரிய மனிதன், அந்த கம்பெனியுடைய பொறுப்பாளர், நீ தான் அந்த வாலிபனான்னு சொல்லி கேட்டாரா. உடனே புரியல, அவனுக்கு எதுவுமே புரியல. என்ன சார் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் கார்ல இங்க வரும்போது ஒரு பெரியவர் அடிபட்டு கிடக்கிறத நானும் பார்த்தேன், பக்கத்துல ஒரு வாலிபன் இருந்து ஹெல்ப் பண்றதையும் பார்த்தேன், அந்த வாலிபன் தான் நீயான்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்லி சொல்றான். சரி, நாளைக்கே வந்து நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்க, உனக்கு எந்த இன்டர்வியூ தேவையில்லை, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் அடிச்சு கொடுத்துட்டாங்களா. நன்மை செய்தால் மேன்மை உண்டே. ஆண்டவருக்கு அதை தான் எதிர்பார்க்கிறார். பிரதிபலனை எதிர்பார்த்தல்ல, அந்த பரலோகத்தின் தேவன் அதை பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா, இல்லை மற்றவர்களுடன் உதவி கேட்டே வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோமா? இந்த தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னை மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்து பாருங்க. கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் உதவி செய்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி வந்து நிற்கிறோம் அப்பா. நீயும் போய் அந்தபடியே செய்ய அந்த மனிதனுக்கு அன்று சொன்னது போல எங்களுக்கும் அதே வார்த்தை தான் சொல்லுகிறீங்கப்பா. அநேகரை பார்க்கிறோம், வாழ்க்கையில நம்பிக்கையற்ற நிலைமையில, சோர்ந்து போன நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில, ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையில, இனி என்ன செய்வதென்று குழப்பத்துல, போதும் இந்த வாழ்க்கை சாகலான்கிற எண்ணத்தோடு இப்படிப்பட்ட நபர்களை பார்க்கும் பொழுது சந்தித்து அவர்கள் தைரியம் கொடுத்து வாழ்வதற்கான வழியை உண்டாக்கி
அவர்கள் இன்னுமாய் முன்னேறி செல்லத்தக்க விதத்திலே உந்தி தள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்து எங்களை பயன்படுத்துங்கப்பா. நாங்க நீ சோர்ந்து போய் யாராவது உதவி செய்வார்களான்னு பார்த்து கொண்டு இல்லாம நாங்கள் உதவி செய்கிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் அப்படிப்பட்ட நாளாக இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் நன்மை செய்வோம், தேவன் நமக்கு அதை மேன்மையாக மாற்றிக் கொடுப்பார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.